வெல்கம் டு இன்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த கிளாஸ்ல போன கிளாஸோட என்ன கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். போன கிளாஸோட கண்டினியூஷன் வந்து ஹார்ட் முடிச்சோம். இந்த கிளாஸ்ல நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். அதுல என்னன்னா லிம்ப் நோட்ஸ், அதாவது லிம்ப் அப்படிங்கறத நம்ம என்ன போன கிளாஸ்ல நம்ம பிளட் செல்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் படிச்சிருக்கணும். அதை இந்த கிளாஸ்ல கவனிப்போம். அதான் லிம்ப்னு என்ன, நிணநீர் அப்படின்னு சொல்லுவோம். நிணநீர் என்ன அப்படின்னா அது ஒரு கலர் வச்ச ஒரு திரவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். கலர் வச்ச திரவம். இது எதுக்கு உதவும் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ திசுக்கு ஒரு புரோட்டீனை திசுக்கு கண்டக்ட் பண்றது, பிளட்ல இருந்து எடுத்து பிளட்ல கொண்டு வருது, இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து என்ன பண்ணணும், ஃபேட்டை பிளட் கொண்டு வருது. இப்படிப்பட்ட வேலைகளை பாக்குறதா என்னது இந்த லிம்ப்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் என்னெல்லாம் அப்படின்னா நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் என்ன சப்ளை பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட், அது ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து இதோட ஃபங்க்ஷன் என்னென்ன ஆக்டிவிட்டியில இது என்னது ஈடுபடுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூக்கு தேவையான நியூட்ரிஷன் மட்டும் என்னது, சப்போர்ட், ஆக்சிஜன் எல்லாத்தையும் இது சப்ளை பண்றது இதுதான். அதாவது ஒரு லிமிட் வரதான் ஆக்சிஜன் அது என்னது ரெட் பிளட் ஆர்பிசியால போக முடியும். அந்த லிமிட் தாண்டி உள்ள வர போகிற வேலை யார் பார்த்துப்பா அப்படின்னா நம்ம என்ன லிம்ப் தான் பார்த்துக்கோம். அப்ப லிம்ப் தான் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டிஷ்யூக்கு என்னது ஆக்சிஜனையும் நியூட்ரிஷனும் கொடுக்கறது இதுதான் கொடுக்கும். ஒரு டிஷ்யூக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனும் கொடுக்கக்கூடிய வேலை எதோட வேலைன்னா என்னது லிம்ப், அதாவது நிணநீரோட வேலை. அடுத்து அதோட வேலை என்னன்னா புரோட்டீன். அதாவது என்ன பண்ணும், புரோட்டீனை ஒரு திசுல உருவாக்குற புரோட்டீனை பிளட்ல கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்க்கணும். அதோட வேலை என்னது, அதுதான் என்னது நிணநீரோட வேலை. அப்ப ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திசுல உருவாக்குற புரோட்டீனை இல்ல புரதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பிளட்ல கொண்டு வந்து சேர்க்கணும். அது அதோட ரெண்டாவது வேலை. அது மூணாவது வேலை என்ன பார்த்தோம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல, அதாவது சிறுகுடல்ல என்ன ஆகும், வில்லி மூலமா நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபேட் வந்து அப்சார்வ் ஆகும். அந்த அப்சார்வ் ஆகும் ஃபேட்டை கேரி பண்றதோட வேலை என்ன லிம்ப் நோட். அதாவது கேரி என்ன பண்ணும், அப்சார்வ், அதாவது அந்த வில்லி மூலமா உறிஞ்சப்பட்ட அப்சார்வ் பண்ணப்பட்ட இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு கேரியான ஃபேட்டை என்ன பண்ணணும் அதுல இருந்து கொண்டு வந்து கடத்துற வேலையை பாக்குறது என்னது இந்த லிம்ப் நோட். அப்போ மூணு வேலை என்னது, திசுக்களுக்கு ஆக்சிஜன் அப்புறம் நியூட்ரிஷன் கொடுக்குது. அடுத்து புரோட்டீனை திசுல உருவாக்குற புரோட்டீனை எங்க கொண்டு போகுது, பிளட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அடுத்து என்னது நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உருவாக்குற ஃபேட்டையும் என்ன பண்ணுது கேரி பண்ணி வெளியே கொண்டு வருது. அடுத்து இதோட முக்கியமான இன்னொரு வேலை என்னன்னா அதாவது லிம்போசைட், அதாவது லிம்ப்ல நிணநீர்ல இருக்கக்கூடிய லிம்போசைட். இது ஒரு வகையான என்னது WBC. நம்ம WBC கிளாஸ் பார்த்திருந்தோம்னா நீங்க இன்னொரு போய் பாருங்க. அது லிம்போசைட் பத்தி நம்ம பேசியிருப்போம். அது A and B and T லிம்போசைட் அப்படி ரெண்டு வகையான லிம்போசைட் இருக்கும். அது எதுல இருக்கும், அதாவது இந்த லிம்ப்ல தான் இருக்கும். அதாவது லிம்ப்ல இருக்கக்கூடிய லிம்போசைட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில என்னது டிஃபென்ஸ் மெக்கானிசமா இருக்குது. அப்ப நம்ம ஒயிட் பிளட் செல்ல இருக்க லிம்போசைட் வந்து எதுல இருக்குது, அப்போ அது வந்து ஒரு லிம்ப்ல தான் இருக்கும், அதாவது நிணநீர்ல தான் இருக்கும். ஏன்னா நிணநீர் என்னது கலரற்ற ஒரு திரவம்னு பார்த்தோம். அடுத்து பிளட் குரூப். அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா பிளட் குரூப் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா லான்ஸ்டெய்னர் கண்டுபிடிச்சிருப்பார். அவர் என்னென்ன பிளட் குரூப்லாம் கண்டுபிடிச்சாருன்னா A, O and என்னது B. A, B அடுத்து O இந்த மூணையும் கண்டுபிடிச்சிருப்பார். அப்ப லான்ஸ்டெய்னர் கண்டுபிடிச்ச பிளட் குரூப் என்னன்னா A, B and O இந்த செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுல ஃபர்தரா அவர் டிவைட் பண்ண பிளட் குரூப் என்னன்னா A அப்படிங்கிற ஒரு தனி பிளட் குரூப் வச்சிருப்பாரு. அடுத்து B அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப், அடுத்து AB அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப், அடுத்து என்னது B, O அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப். அப்ப மொத்தம் எத்தனை பிளட் குரூப் இருக்குன்னா 4 இருக்கு. A இருக்கு, B இருக்கு, AB இருக்கு, அடுத்து என்னது O அப்படிங்கிற ஒரு 4 பிளட் குரூப் இருக்கு. A பிளட் குரூப் அப்படின்னா ஆன்டிஜன் A என்னவா இருக்கும், பிரசன்டா இருக்கும். அப்ப ஆன்டிஜன் A இருந்துச்சுன்னா அது என்ன A குரூப்ன்றோம், ஆன்டிஜன் B இருந்துச்சுன்னா அது என்ன B குரூப்ன்றோம். அவ்வளவுதான். ஆன்டிஜன் A இருந்துச்சுன்னா அது என்னது A குரூப், ஆன்டிஜன் B இருந்துச்சுன்னா அது என்னது அது வந்து B குரூப். இதே ஆன்டிபாடி, அப்போ A குரூப்ல ஆன்டிஜன் A இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடி B இருக்கும். அப்படிதான். அதாவது ஆன்டிஜன் A இருக்கிறதுல ஆன்டிபாடி A இருக்காது. இப்ப பிளட் குரூப் பிளட் குரூப்ல என்ன இருக்குன்னா ஆன்டிஜன் A இருக்கும், ஆன்டிபாடி B இருக்கும். இந்த ரெண்டும் ஆன்டிஜன் A இருக்கும், ஆன்டிபாடி B இருக்கும். அப்போ பிளட் குரூப் B ல என்ன இருக்கு, ஆன்டிஜன் B இருக்கும், என்ன இருக்காது ஆன்டிபாடி A வந்து இருக்கும். அந்த மாதிரி அப்போ ஆன்டிபாடியில என்ன இருக்கோ அது வந்து என்னது ஆன்டிஜன்ல இருக்காது, அது வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கும். அடுத்து ஆன்டிஜன் எதுல இருக்கும் அப்படி பார்த்தோம்னா ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல இருக்கும். ஆர்பிசி பார்த்தோம், ஆர்பிசி என்ன ஷேப்ல இருக்கும், ஒரு டிஸ்க் ஷேப் இல்லைன்னா என்ன இருக்கும், ஒரு டிஸ்க் ஷேப் இல்லைன்னா அதுக்கு அந்த பை கான்கேவ் ஷேப்ல இருக்கும். அதோட சர்ஃபேஸ்ல தான் என்ன இருக்கும், இந்த ஆன்டிஜென் இருக்கும். ஆன்டிஜென் அதுதான் இருக்கும். அடுத்து பிளாஸ்மா. இந்த ஆன்டிபாடிங்கிறது பிளாஸ்மால இருக்கும். பிளாஸ்மானா பார்த்தோம், இந்த பிளாஸ்மால தான் நமக்கு என்ன இருக்கும், ஆர்பிசி, WBC என்ன இருக்கும், அந்த த்ராம்போசைட், பிளேட்லெட்ஸ் எல்லாமே இந்த பிளாஸ்மால தான் இருக்கும். அப்ப இந்த பிளாஸ்மால தான் அந்த நமக்கு ஆன்டிபாடிங்கிறது இதுல தான் இருக்கும், இந்த பிளாஸ்மால தான் இருக்கும். அது கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிளாஸ்மா வந்து பிளாஸ்மால இதுதான் இருக்கும், இந்த ஆன்டிபாடி பிளாஸ்மால இருக்கும், ஆன்டிஜென் வந்து ஆர்பிசில இருக்கும்.
கவனிச்சு சொல்லுவாங்க. அடுத்து ஏபி குரூப். ஏபி குரூப் என்ன அப்படின்னா ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ரெண்டும் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு, ஆன்டிபாடி எதுவுமே இருக்காது. அதாவது ஆன்டிஜன் ரெண்டும் இருக்கும், அது ஏயும் இருக்கும் பியும் இருக்கும், ஆனா ஆன்டிபாடி எதுவுமே இருக்காது. அப்படின்னா என்னது, பிளாஸ்மால ஆன்டிபாடி இல்ல அப்படின்னா அது என்ன குரூப், ஏபி குரூப்னு சொல்றோம். அடுத்து ஓ குரூப். சரி, இன்னொன்னு இந்த ஏபி குரூப்ல யூனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்றோம். அதாவது இந்த ஏபி குரூப் என்ன, ஏபி குரூப் அப்படிங்கிற பிளட் குரூப் இருக்கிறவங்க யாருக்கிட்ட இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், பிளட் வாங்கிக்கலாம். ஆனா அதனாலதான் என்ன சொல்றோம், யூனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்றோம். அப்ப ஏபி குரூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட இருந்து வேணாலும் பிளட் வேணா என்ன பண்ணலாம், அவங்க டொனேட்டா வாங்கிக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. அதான் யூனிவர்சல் ரெசிபியன்ட். அடுத்து ஓ குரூப். ஓ குரூப் என்னன்னா ஆன்டிபாடி ஏ அண்ட் பி ரெண்டுமே என்ன செய்யும் இருக்கும், ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கும். நம்ம ஏபி குரூப்ல ஆன்டிஜென் ஏ அண்ட் பி இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஓ குரூப்ல ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கும். அப்ப பிளாஸ்மால ஆன்டிபாடி ஏ அண்ட் பி ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது என்னது, அது வந்து ஓ குரூப். அப்ப ஆன்டிபாடி இருக்காதா அப்படி, ஆனா ஏன்னா ஏபி குரூப்ல ஆன்டிபாடி இருக்காது. அப்ப இதுல ஆன்டிஜென் இருக்காதுன்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆன்டிஜென் ஏ இல்லைன்னா ஆன்டிஜென் பி இருக்கும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்போ ஓ குரூப்ல என்ன இருக்கும், ஆன்டிபாடி ஏயும் பியும் ரெண்டும் இருக்கும், ஆனா ஆன்டிஜென்ல ஏ இல்லைன்னா பி இருக்கும். அதுதான் என்னது ஓ குரூப். ஓ குரூப் என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்சல் டோனார்னு சொல்றாங்க. அப்போ ஓ குரூப் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கலாம், பிளட் வந்து டொனேட் பண்ணலாம். அப்போ ஓ குரூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் பிளட் டொனேட் பண்ணலாம். ஏபி குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னது, பிளட் வந்து ரிசீவ் பண்ணலாம். அதனால அதனை ரெசிபியன்ட் சொல்றோம். அடுத்து நம்ம இப்போ படிக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டர் என்ன, ஆர்ஹெச் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா லேண்ட்ஸ்டெய்னர் அண்ட் பெய்னர் அப்படிங்கிற 2 பேர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க இது எதுல கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா மங்கில, அதாவது ரீசஸ் மங்கில கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ரீசஸ் மங்கில இருந்து கண்டுபிடிச்சனாலே அது ஆர்ஹெச் அப்படிங்கறத எடுத்துப்பாங்க. அந்த ரீசஸ் மங்கில இருந்து ஆர்ஹெச் அப்படிங்கிற அந்த நேம் எடுத்திருப்பாங்க. அதனால ஆர்ஹெச் ஃபேக்டர். இது ஒரு நம்ம ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது என்னது, அது வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப். ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்ல அப்படின்னா அது நெகட்டிவ் பிளட் குரூப். அப்ப நெகட்டிவா பாசிட்டிவா பிளட் குரூப், நம்ம பிளட் குரூப் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா கண்டுபிடிக்கிற உதவுறது தான் என்னது, இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர். அப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா, ஒரு ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, அது வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப். ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்ல அப்படின்னா அது என்னது, நெகட்டிவ் பிளட் குரூப். இதே இது இன்னொரு விஷயம் ஆர்ஹெச் ஃபேக்டர்ல இருக்கு. அதாவது ஃபாதருக்கு வந்து ஆர்ஹெச் இருக்கு, ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுப்போம். அடுத்து மதருக்கு வந்து ஆர்ஹெச் என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. அப்படின்னா அப்படி இருக்கும்போது ஒருவேளை குழந்தைக்கும் ஆர்ஹெச் என்னது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, குழந்தை பிறக்கும் போது நமக்கு அங்க அவங்களுக்கு என்ன செய்யாது, நேச்சுரல் பெர்த்தா இருக்கும், அது பிரச்சனை எதுவுமே இருக்காது, அது எதுவுமே காஸ் பண்ணாது. ஆனா செகண்ட் சைல்டு பிறக்கும் போது அது என்ன ஆகும்னா, செகண்ட் சைல்டு வந்து கொன்றும். அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெண்டாவது பிறக்கிற ஃபீட்டஸ் என்ன பண்ணிரும், ரெண்டாவது உருவாகிற ஃபீட்டஸே அது என்ன பண்ணிரும், கீல் பண்ணிரும். இது ஏன் கீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, அம்மாக்கு உடம்புல ஆர்ஹெச் இல்ல, ஆனா குழந்தை உடம்புல ஆர்ஹெச் இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா WBCயோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு அந்நியரான ஒரு ஏலியன் எல்லாம் அந்நியனான, அதாவது நம்ம உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இது வந்துச்சுன்னா அதை அழிக்கிறது தான் WBCயோட வேலை. அப்போ அம்மாவுக்கு ஆர்ஹெச் இல்ல, ஆனா குழந்தைக்கு ஆர்ஹெச் இருக்கும் போது என்ன பண்ணிரும், அது வந்து ஆர்ஹெச் வந்து ரெண்டாவது குழந்தைய தான் பாதிக்கும். ஏன்னா குழந்தைய பாதிக்காது, குழந்தைய என்ன பண்ணாது, பாதிக்காது. ஆனா ரெண்டாவது குழந்தை என்ன பண்ணும், ரெண்டாவது மூணாவது அதுக்கப்புறம் எத்தனை குழந்தை பிறந்தாலும் அது என்ன பண்ணும், இறக்குற மாதிரி சூழ்நிலை வரும். அதாவது அப்பாவுக்கு என்ன இருக்கு, ஆர்ஹெச் இருக்கு, ஆனா அம்மாவுக்கு ஆர்ஹெச் இல்ல அப்படின்னா என்னது, அவங்க அம்மாவோட நெகட்டிவ் பிளட் குரூப், அம்மாவுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, ஆனா குழந்தைக்கும் பாசிட்டிவான பிளட் குரூப் இருக்குங்கிறப்போ குழந்தை என்ன ஆயிரும்னா சுகப்பிரசவமா, இல்லைன்னா என்ன குழந்தை பிறந்துரும், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம பிறந்துரும். ஆனா ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது இந்த WBC என்ன ஆயிரும்னா உஷாராயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆகி அது டெலிவரி டைம் அது என்ன ஆயிரும், அது வந்து அட்டாக் பண்ண பார்க்கும். ஆனா பேபி டெலிவரி ஆகிறதுனால அதால என்ன பண்ண, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகும் போது அது என்ன ஆயிரும், அது உஷாராயி செகண்ட் பேபி இல்ல தேர்ட் பேபி எத்தனை பேபி பிறந்தாலும் கொன்றும். ஆனா இதை டேக்கிள் பண்றதுக்காக நம்ம ஒரு மெடிசின் வச்சிருக்கோம், அதான் ரோக்கம் அப்படிங்கிற ஒரு மெடிசின். அதாவது ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே இல்ல செகண்ட் பேபி, ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன இந்த ரோக்கம் அப்படிங்கிற ஒரு மெடிசினை வந்து என்ன நம்ம வந்து யாருக்கு, அம்மாவுக்கு செலுத்துவோம். அப்ப அம்மாவுக்கு செலுத்தும் போது இது என்ன பண்ணும், இந்த ஆக்ஷனை வந்து சப்ரஸ் பண்ணிடும். அப்ப இந்த ஆக்ஷனை சப்ரஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மெடிசின்னா ரோக்கம் மெடிசின். அடுத்து என்ன பண்ண போறோம், இப்ப வந்து ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, ஏ நெகட்டிவ் பிளட் குரூப்பும் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப ரெண்டு பேருக்கும் பிளட் குரூப் இருக்கு. இப்ப இவங்க யார்கிட்ட பிளட் வாங்கலாம் அப்படின்னா, ஏ பாசிட்டிவ் வாங்கலாம்,
ஏ நெகட்டிவ்ல இருந்து வாங்கலாம், ஓ பாசிட்டிவ்ல இருந்து வாங்கலாம், அடுத்து ஓ நெகட்டிவ்ல இருந்து. அதாவது 4 பிளட் குரூப்ல இருந்து என்ன பண்ணலாம், இவங்க வந்து வாங்கலாம். ஆனா அதே ஏ நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கிற பட்சத்துல அவங்களால யார்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்க முடியும்னா ஏ நெகட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ் இவங்கள்ட்ட மட்டும் தான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். இது வந்து எல்லா பிளட் குரூப்பும் என்னது, இது வந்து அப்ளிகபிள். அதாவது ஏ நெகட்டிவ் அப்படின்னா அவங்க நெகட்டிவ் மட்டும் தான் வாங்க முடியும். மேபி பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அவங்க ரெண்டு வார்த்தை அதே பிளட் ஏ பிளட் குரூப்ல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ், ஓல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வாங்க. இதே தான் பி. அவர் பி பாசிட்டிவ்ல இருக்கவங்க யார்ட்டெல்லாம் பிளட் வாங்கலாம் அப்படின்னா பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ்ல இருந்து வாங்கலாம். ஆனா பி நெகட்டிவ்ல இருக்கவங்க பி நெகட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ்ல இருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிளட் வாங்க முடியும்.